இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து வசந்தகுமாரும், ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து EVKS இளங்கோவனும் போட்டியிடுகின்றனர். எனினும் சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்ய காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நேற்று நள்ளிரவு அறிவிக்கப்பட்டனர். இதன்படி திருவள்ளூர் தனித்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் P. வேணுகோபாலை எதிர்த்து காங்கிரஸ் செயல் தலைவர் K. ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமியை எதிர்த்து A. செல்லக்குமார் களமிறங்குகிறார். ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செஞ்சி வே. ஏழுமலையை எதிர்த்து செயல் தலைவர் விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையுடன் ஜோதிமணி மோதுகிறார். திருச்சி தொகுதியில் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் போட்டியிட உள்ளார். இவர் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை எதிர்கொள்ள உள்ளார். தேனி தொகுதியில் O. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து EVKS இளங்கோவன் போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூருக்கும் தேமுதிக வேட்பாளர் அழகிரிசாமிக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளராக செயல் தலைவர் வசந்தகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வசந்தகுமாரை 1,28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்கடித்தார். இதேபோல புதுச்சேரி தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து சட்டப்பேரவை சபாநாயகர் வைத்தியலிங்கம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்படவில்லை. இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் One Congress leader talks of killing Modi. தேர்தல் முடிந்தவுடன் ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையை நேற்று தொடங்கினார். சேலம் மாவட்டம் கருமந்துறையில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு தனது பரப்புரையை தொடங்கிய அவர் வாழப்பாடி, அயோத்தியாபட்டினம், தொப்பூர், நல்லம்பள்ளி, தர்மபுரி டவுன், பெண்ணாகரம், பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, காரிமங்கலம் ஆகிய பகுதிகளில் வாக்காளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுவதற்கு மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். இதற்கு தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கு திமுக தடை ஏற்படுத்தியதாகவும் அதனை முறியடித்து பணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தற்போது ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் 2,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இப்படி எல்லா தொழிலாளர் குடும்பங்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்னால் சென்னையில் துவக்கி வைக்கப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேர்ல திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. தேர்தல் நேரத்தில் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க நிறுத்தம்னு, அதையும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு பெற்றோம். உடனே ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல திமுக வழக்கினர் RS பாரதி தேர்தல் ஆணையத்திட 2,000 ரூபாய் கொடுக்க கூடாது, தேர்தல் வருது அப்படின்னு புகார் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். தர்மபுரியிலிருந்து ஒகேனக்கல் வரையிலான 2 வழி சாலை 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்று அவர் கூறினார். இதேபோல அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார்.
பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நகர பகுதிகளில் நடைபெறும் அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள பகுதியில் அரசியல் கட்சிகளுக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மக்கள் கூட்டம் நிறைந்த இப்பகுதியில் கட்சி பேனர்கள் வைக்கப்படுவதால் அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் கூட எளிதில் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். எனவே திருச்செந்தூரின் 4 ரத வீதிகளிலும் பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என அவர் கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அடங்கிய அமர்வு தேர்தல் நிறைவடையும் வரை நகர பகுதிகளில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமான அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என டிஜிபிக்கு உத்தரவிட்டது. பொது மைதானங்கள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் அரசியல் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. இதுகுறித்து டிஜிபி தமிழக உள்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாகவும் மாட்டு வண்டிகளில் ஊரெங்கிலும் வலம் வந்தும் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கலின் போது நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் நேற்று ஆர்வமுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சித்ரா மாட்டு வண்டியில் வந்து மனு தாக்கல் செய்தார். அண்ணா பாலத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை அவர் மாட்டு வண்டியில் வந்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடன் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய வந்ததால் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. தேனியிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சாகுல் அமீத் இரட்டை மாட்டு வண்டியில் வந்து மனு தாக்கல் செய்தார். இதேபோன்று மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு போட்டியிடும் சாமிதுரை என்ற விவசாயி கையில் ஏற்கலப்பையுடன் மனு தாக்கல் செய்ய வந்தார். நிலம் நீர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இவர் போட்டியிடுகிறார். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் கூட்டணி கட்சியினருடன் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக வந்தார். சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமானோர் வந்ததால் அங்கு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூட்டணி கட்சியினருடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்ததால் போலீசாருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் முன்னாள் அதிமுக உறுப்பினர் சுயேட்சையாக நிற்பதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். பட்டாசு தொழிலாளியான சேவகன் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தனக்கு சீட் கொடுத்ததாகவும் ஆளுங்கட்சியான பின் மதிக்கவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்தார். திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக மக்களை பழிவாங்கும் நோக்கில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இதேபோன்று பாமக வேட்பாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நடிகர் மன்சூர் அலிகானும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பால் ஏராளமானோருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் ஷெனாய் நகர் மண்டல அலுவலகத்தில் குழப்பம் ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்டோருடன் வந்ததால் விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் ஏராளமான தொண்டர்களை அழைத்து கொண்டு தேர்தல் அலுவலகத்திற்குள் நுழைந்ததால் விதிமீறல் புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளர் ரவி என்பவருக்கு ஆதரவாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஏழுமலை மனு தாக்கல் செய்ய வந்தபோது தனது மகனை நுழைவு வாயிலில் போலீசார் தடுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் கூட்டணி கட்சிக்காரர் ஒருவரை தரக்குறைவாக திட்டியதால்
அங்கிருந்தவர்கள் அதிருப்தியடைந்தனர். மதுரையில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் திருநங்கை பாரதி கண்ணம்மா மீனாட்சி அம்மன் வேடத்தில் வந்து மனு தாக்கல் செய்தார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அவருடன் வந்த திருநங்கைகள் வேடமிட்டிருந்தனர். இதேபோன்று ஏராளமானோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதுவரை 35 பெண்கள், ஒரு திருநங்கை உட்பட 253 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இன்றும் நாளையும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏகே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனினும் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக வேட்பாளர் சரவணன் விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஆனால் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருப்பரங்குன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதையடுத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக திமுக வேட்பாளர் சரவணன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிடவில்லையே என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி நேற்று தீர்ப்பளித்தார். அதில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏகே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என தீர்ப்பளித்தார். கட்சி வேட்பாளர் என அங்கீகரித்து கையெழுத்திட்ட படிவத்துடன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி, ஜெயலலிதா கைரேகையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு செல்லாது எனவும் அதை தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொண்டதும் செல்லாது எனவும் தெரிவித்தார். சிகிச்சையின் போது ஜெயலலிதா சுயநினைவுடன் கைரேகை வைத்தார் என்பது நிரூபிக்கப்படவில்லை என்றும், மருத்துவர் பாலாஜி மட்டுமே ஜெயலலிதாவை மருத்துவமனையில் பார்த்ததாக கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அதற்கு முன்பே படிவத்தில் ஜெயலலிதா கைரேகை வைத்துள்ளதாக அளித்த சாட்சியம் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்குமாறு திமுக வேட்பாளர் சரவணன் விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஜெயலலிதா கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதியும் ஏகே போஸ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடன் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலையும் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆகியோருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தலை நடத்துமாறு மேல்முறையீடு செய்வது குறித்து திமுக தலைவருடன் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவு செய்யப்படும் என்று ஏகே போஸுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த திமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சரவணனுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய நேர்காணலை காண்போம். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இப்போ வழக்கு முடிஞ்சிட்டனால இந்த தொகுதியும் இப்போ காலியாகத்தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ தேர்தல் கமிஷனுக்கு வந்து இதில் தடை எதுவும் இல்லை. ஏற்கனவே வழக்கு இருந்தால் தடை கிடையாது. ஏன்னா வரலாறுல எத்தனையோ நம்ம கேஸுகள் பார்த்துக்கிறோம். தொகுதியில் கேஸ் நடந்து அடுத்த எம்எல்ஏவே வந்துடுவார், அப்பயும் வந்து அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு சாக்காக தான் இந்த ஆளுங்கட்சி வந்து சொல்லி தேர்தலை நிப்பாட்டி வச்சுருந்துருக்கிறாங்க. இப்போ வந்து தேர்தல் கமிஷனும் வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையர் ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லும் பொழுது கூட இந்த தேர்தல் வழக்குகள் முடிஞ்சால் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தார். அப்போ எங்களோட மாண்பு தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி எங்களுடைய திமுகவின் எம்பிக்கள்லாம் போய் தேர்தல் ஆணையத்தில் 2 முறை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்குது. 25ஆம் தேதி அது வந்து விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போ வந்து உடனடியாக தேர்தல் கமிஷன் வந்து ஜனநாயகத்தை காக்கும் பொருட்டு இந்த தொகுதி மக்கள் 1 வருஷமாக வந்து பிரதிநிதி இல்லாமல் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இந்த 18 தொகுதியோடு சேர்த்து 21 தொகுதிக்கும் சேர்த்து மொத்தம் தேர்தல் இவங்க 18 ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்துறது தான் நிச்சயம் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரே வழியாக நான் பார்க்கிறேன். இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் நடந்துருச்சு. திமுக கூட்டணி நிகழ்ச்சிகள் கூட இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த டயத்தில் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு இடைத்தேர்தலோ இல்லை மற்ற 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு சாத்தியமா? நிச்சயம் இப்படி ஒரு காரணத்தை காமிச்சு இவங்க தேர்தல் தள்ளி போடுறாங்களோ அந்த மாதிரி இப்போ 26ஆம் தேதி வரைக்கும் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு நாள் இருக்குது. அதனால் தேர்தல் கமிஷன் அறிவித்தா போதிய கால அவகாசம் இருக்குது. இன்னும் 1 நாள் நீடித்து கொடுக்கறதுக்கும் தேர்தல் கமிஷனுக்கு நிச்சயம் வந்து அதிகாரம் இருக்குது. ஏன்னா நிப்பாட்டுறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நடத்தணும்னு பொழுது ஒரு அதுக்காக ஒரு கால இடைவெளி கொடுக்கறதுல பெரிய தவறில்லை. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 18 தான் நடக்க போகுது. இதுக்கு எல்லாமே பூரண இது இருக்குது. அதனால் இந்த அரசு வந்து உடனடியாக அறிவிக்க வேண்டும். மக்கள் ஜனநாயகத்தை இது போற்ற வேண்டும், காக்க வேண்டும். ஏன்னா இப்போ நீதிமன்ற காரணத்தை காட்டி தான் அந்த இடைத்தேர்தல் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருச்சு. அதுவும் கூட நீங்கள் எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தீங்களோ அதையே அவங்க வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை தேர்தல் அடுத்து தள்ளி வைக்கப்பட்டாலோ அது அறிவிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கோ தேர்தல் நடத்தக்கூடிய ஏதாவது வலியுறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
சும்மா எங்களுடைய தலைவர் மாண்பு தளபதி அவர்களை சந்தித்து நம்ம ஆசி பெற்று அவருடைய அறிவுரையின்படி தலைமை என்ன முடிவெடுத்து செயல்படுகிறதோ அந்த முடிவுக்கெல்லாம் நாங்கள் தொண்டர்கள் கட்டுப்பட்டு நடக்க போகிறோம். அதாவது திமுக தலைமையினுடைய அறிவுறுத்தல்படி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் இது தனக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று திமுகவை சேர்ந்த மருத்துவர் சரவணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் என்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் ஸ்டாலின், நவநீத கிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு, மதுரை. ஜெயலலிதாவின் உயிரற்ற உடலை அப்போலோவில் வைத்துக் கொண்டு நாடகம் அரங்கேற்றியுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் மணி ஆகியோரை ஆதரித்து வடசல்பட்டியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய ஸ்டாலின், சிபிஐ மூலம் அச்சுறுத்தி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வன்னியர் சமூக மக்களுக்காக திமுக பாடுபடுவதை ராமதாஸ் மற்றும் அன்புமணியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று ஸ்டாலின் பேசினார். பெட்ரோல் குண்டு வீசுவதிலும் வன்முறையை தூண்டுவதிலும் சோர்வு அடையாத கட்சி பாமக என ஜெயலலிதா கூறியதை நினைவு கூர்ந்த மு க ஸ்டாலின், அத்தகைய அதிமுகவுடன் இன்று அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதாக சாடினார். பிரதமர் மோடியின் சவுக்கிதார் பட்டம் குறித்து விமர்சித்த ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியின் ஊழலை பாதுகாக்கும் காவலாளி சவுக்கிதார் மோடி என கூறினார். எல்லாரும் இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் போட்டுக்கிட்டு வருது, பட்டப்பேர் போட்டுக்கிட்டு வருது. சவுக்கிதார் தமிழிச, சவுக்கிதார் அமித்ஷா, சவுக்கிதார் மோடி வந்துகிட்டு இருக்கு. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியினுடைய ஊழல்களுக்கு காவலாளி. ஏ.கே. போஸ் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவித்துள்ளதில் இருந்தே மருத்துவமனையில் ஜெயலலிதா போட்ட கையெழுத்து போலி என தெரிய வந்துள்ளதாக ஸ்டாலின் கூறினார். இதன் மூலம் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் உயிரற்ற உடலை வைத்துக்கொண்டு நாடகம் அரங்கேறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆக காவேரி பிரச்சனைக்காக அதிகாரிகளை அழைச்சு பேசி சில குறிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி அதற்கு பிறகுதான் டெல்லிக்கு போனோம் என்றெல்லாம் செய்திகளை சொன்னாங்களே. கையெழுத்து உண்மை இல்லை என்று நீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்க. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? மருத்துவமனையில் அவர் உயிரற்ற உடலை மாத்திரம் வத்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து அதில் தொடர்புடைய அனைவரும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். CNN நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி அரசு ஆட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் 5 முதல் 7 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்தார். இந்த லோக்சபா எலெக்ஷன் கூட பை எலெக்ஷன், அசெம்பிளி பை எலெக்ஷன் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 21க்கு பதிலாக 18 பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல எத்தனை சீட் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? 21 சீட்டு நியாயமா நடத்திருக்கணும். 3 தேர்தலை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸ்டே கிடையாது, நீதிமன்றத்தில் ஸ்டே கிடையாது. ஏன் நிறுத்துறாங்கன்னு காரணம் புரியல. எப்படி அமலாக்கத்துறையும் இன்கம் டாக்ஸையும் வருமான வரித்துறையும் இன்னைக்கு அவங்க மத்திய அரசின் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தேர்தல் கமிஷனும் அதுக்கு உட்பட்டு விட்டதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். இந்த 3 தேர்தலை நடத்த வேண்டும் என்று. அதுக்கும் 2-3 நாள்ல பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆக நிச்சயமாக 21 தொகுதியிலையும் நடக்கும்போது அதே நேரத்தில் இப்ப 18 தொகுதி நடக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நிச்சயமாக 18லையும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு நிலை வருகிற போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை மட்டும் இல்ல, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் சிஎம்மா இருக்க மாட்டாருன்றீங்களா? நிச்சயமாக 18 தேர்தல் 21 தொகுதியில நடத்தினாங்கன்னா உறுதியாக கிடையாது. இந்த 18 தொகுதியில நடத்தினாதான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க சொன்னாங்க ரெண்டு தொகுதிகள் ஜெயிச்சாலே இந்த அரசாங்கம் நிலநிற்கும் அப்படின்றாங்க. இல்ல 5 தொகுதியில ஜெயிக்க வேண்டியிருக்கும். 5 தொகுதியில் அவங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7 தொகுதி வரையும் ஜெயிச்சாதான் நிலைச்சி இருக்க முடியும் வாய்ப்பு இருக்கு. அந்த 5 கூட கிடைக்காது. பார்லிமெண்ட்ல ஸ்வீப் பண்ணிட்டாவே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி கலகலத்தான் போகுது. மு க ஸ்டாலினின் விரிவான பேட்டியை இன்று மதியம் 2 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெள்ளம் சொல் நிகழ்ச்சியில் காணலாம்.